மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது தமிழ் செல்வி கிட்ட கேக்குறாங்க, அழகர் உன்கிட்ட இருக்கா? 2 நாள் ஏதோ ஒரு வேலை விஷயமா நான் இங்க நீடிட்டேன். அதுக்காக குழந்தை வாங்கிட்டு போறதுக்காக இங்க வந்திருக்கிறது இதெல்லாம் ரொம்பவே ஓவரா இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி அழகர் ஒன்றும் என்கிட்ட கிடையாது. உன் வீட்டாளங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. அவங்க என் குழந்தை இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என் குழந்தைய வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என் குழந்தைய கொடுக்குறீங்களா? பிளேட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பி போகணும்னு சொல்லி தமிழ் கேட்டதும் சேதுவால எந்த ஒரு மறுப்புமே சொல்லாம குழந்தைய முத்தம் கொடுத்துட்டு குழந்தைய கொடுத்து அனுப்பிடுறாங்க. தமிழும் குழந்தைய வாங்கிட்டு கருப்பு சொல்றது மலர் சொல்றது எதுவுமே கேட்கல. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ராஜாங்கத்தை காட்டுறாங்க. ராஜாங்கம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சேது கருப்பு மலர் 3 பேரும் வராங்க. சேது வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்பா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. பஞ்சாயத்தாளுங்க கிட்ட போன் பண்ணி பேச முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா நேரம் போயிட்டு இருந்தது. உடனே வேற ஒரு பஞ்சாயத்தாளுங்க கிட்ட பேசி ஏதோ ஒரு வகையில கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. என் பேத்தி மீனாட்சியை கொடுத்தினா அவளை பார்த்தா என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா நோயும் போய் நான் தெம்பாயிடுவேன்னு சொல்றாங்க. உடனே கருப்பு நடந்தது என்னன்னு தெரியலங்களான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது. உடனே சேது, அப்பா, ஈஸ்வரி சின்னம்மா பண்ணது தப்புதான். அதுக்காக தமிழ் என்கிட்ட எல்லாரும் முன்னாடி குழந்தைய வாங்கிட்டு போனது மட்டும் சரியாப்பா. அவளுக்கு எதுக்காக இவ்வளவு திமிருன்னு தெரியல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. குழந்தைக்காக நானும் பொறுத்து போலான்னு போக போக அவ ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சேது கோவப்படுறாங்க. ராஜாங்கம் ஐயா சேது, நீ கோவப்படுறதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தமிழ் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிறவங்க இப்படி பண்ணா தமிழ் பண்றது சரி தானே? நீ பொறுமையா யோசிச்சு பாரு. தமிழ் பண்ணது உனக்கு சரின்னு புரியும். அந்த ஈஸ்வரி சித்ராவும் சேர்ந்து எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு போன் பண்ணி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே ஈஸ்வரி, மாமா, நான் பண்ணது இப்படி ஒரு தப்புல முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல மாமான்னு சொல்லிட்டு அழுது பயங்கரமா டிராமா பண்றாங்க. சி, போனை வெயின்னு சொல்லி கோவப்பட்டு போனை வச்சதும் இப்ப தமிழ் பிளைட்ல ஏறி நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. தாமரை வீட்டுல இருக்க எல்லாரையும் வர சொல்லுன்னு சொல்லி கோவப்பட்டதும், இங்க பாருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னுடைய பொண்ணை என்னால வாங்கிட்டு இங்க பாத்தீங்களா இருக்க முடியும். அந்த மாதிரி என்னுடைய குழந்தை கூட நான் எப்பனாலும் இருப்பேன். இனி என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா கலை தமிழ் செல்வி கிடையாது. இப்ப வீரத்தோடையும் வைராக்கியத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்க. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அவ்வளவுதான், மரியாதையா இனி என்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்கிட்டீங்க, நடக்கிறதே வேறன்னு சொல்லி வேற லெவல் மாசா தமிழ் டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு சித்ராவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க மூக்கொடைஞ்சு போய் நிக்கிறத பார்த்து ராஜாங்கம் வரட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிப்பாருன்னு சொல்லிட்டு சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து தமிழ் வெற்றி பெற்று கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு ஈஸ்வரி பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.